ஒரு ஜோசியர் ஒரு வீட்டுக்கு போறாரு. அங்க ஒரு 8 வயசு பையன் விளையாடிட்டு இருக்கான். அவனுடைய ஜாதகத்தை பார்க்கறாரு. இந்த பையனுக்கு படிப்பே வராரு. இந்த பையன் கல்லு உடைக்க தான் லாயக்கு. படிப்புக்காக இந்த பையனுக்கு செலவழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இது அந்த பையனுடைய நெஞ்சில ஆழமா பதியுது அந்த வார்த்தை. அவர் சொன்ன வார்த்தைக்காகவே அந்த பையன் விழுந்து 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 படிக்கிறான். எம்பிபிஎஸ் முடிக்கிறான். ஒரு மிகப்பெரிய டாக்டரா வந்து சொந்தமா ஒரு மருத்துவமனை கட்டுறாருங்க அந்த பையன். அந்த மருத்துவமனைக்கு ஒரு பெரியவர் வர்றாரு. 30 வருஷம் கழிச்சு அவருடைய கிட்னில ஏதோ பிரச்சனை. அந்த பெரியவருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு அந்த பெரியவர் குணம் அடைஞ்சு போகும்போது டீன் கிட்ட போய் கேட்கிறாரு, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னு அந்த டீன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. நான் 8 வயசாக இருக்கும் பொழுது நான் கல்லு உடைக்கத்தான் லாயக்குன்னு நீங்க சொன்னீங்க. நான் கல்லு உடைக்கத்தான் லாயக்கு என்று கணித்த உங்களால் அந்த கல்லு உங்களுடைய கிட்னில இருக்குன்னு கணிக்க முடியலையேன்னு சொன்னாராங்க. நம் ஜாதகமும் விதியும் நம் வாழ்க்கையை மாற்றுமா என்ற கேள்விக்கு நீங்கள் சொல்லுங்கள்.